குட் மார்னிங் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்கள் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல லெசன் 6 பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 6ல என்ன விஷயம் கழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கனைசிங் அண்ட் ஆர்கனைசேஷனல் டிசைன், ஒழுங்கமைத்தல், அதோட வந்து ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பை பற்றி தான் கழிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறது வந்து ஆர்கனைசிங்னா என்ன, ஆர்கனைசிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆர்கனைசிங்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூறுகள் என்னென்ன, ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கும், அடுத்ததாக வந்து ஒரு நிறுவன கட்டமைப்பில் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக வந்து ஆர்கனைசிங் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்கனைசிங் இன்வால்வ்ஸ் டிட்டர்மைனிங் ஹவு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஆர் டு பி குரூப்ட். அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து செயற்பாடுகளும் வளங்களும் வந்து எப்படி குரூப் பண்ணப்படுது என்றதுதான் வந்து ஆர்கனைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒழுங்கமைத்தல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கணும்னா அதுல வந்து நிறைய செயற்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும். அதுல வந்து நிறுவனத்துக்கு சொந்தமாக நிறைய வளங்கள் காணப்படும். அப்ப அந்த நிறுவனம் வந்து தன்னை செயற்பாடுகளையும் அந்த செயற்பாடுகளை செய்யறதுக்கு தேவையான வளங்களையும் வந்து எப்படி குரூப் பண்ணுது என்றதான் வந்து நாங்க ஆர்கனைசிங் சொல்லுவோம். இன்னும் ஒரு வகையில சொல்லுவமாக இருந்தால் the process of establishing orderly uses for all resources within the management system. ஸோ அந்த நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல வந்து வளங்களை வந்து எவ்வாறு நாங்க ஆர்டர் பண்ணலாம் என்றதுதான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணலாம்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ற அந்த முறை தான் வந்து ஆர்கனைசிங்னு அழைக்கப்படும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல வந்து ஆர்கனைசிங்க்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் தந்திருக்காங்க. ஆனா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதுன்னா, ஒரு நிறுவனம் நிறுவனத்தின் செயற்பாடுகளையும் அந்த நிறுவன செயற்பாடுகளை செய்யறதுக்காக தேவையாக இருக்கிற வளங்களையும் வந்து எப்படி குரூப் பண்ணுது என்றதான் வந்து ஆர்கனைசிங். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் அதாவது ஒழுங்கமைத்தல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ முதலாவது இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் வந்து 7 வகையான ஸ்டெப்ஸ் காணப்படுது. இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸை கேட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வந்து இதில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. ஸோ இந்த 7 ஸ்டெப்புமே வந்து குறிப்பிடப்பட வேணும். அதோட வந்து ஆர்டரில் தான் எழுதணும். இப்போ நீங்கள் 5வது ஸ்டெப்புக்கு 7வதா அப்படிலாம் எழுதிடலாம். அப் டு டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இந்த 7 ஸ்டெப்ஸையும் வந்து எழுத வேணும். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க், அதாவது வந்து எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற வேலை என்னன்றதை வந்து முதல்ல இனம் காண வேணும். அடுத்ததாக வந்து டிவைடிங் த ஒர்க் லோட் இன்டு ஜாப்ஸ், அந்த வேலையை வந்து சின்ன சின்ன ஜாப்ஸாக வந்து டிவைட் பண்ணுங்க. அடுத்தது வந்து குரூப்பிங் ஜாப்ஸ் இன்டு டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த ஜாப்ஸை வந்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையில வந்து லொக்கேட் பண்ணுங்க. அடுத்தது டிசைடிங் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பின்னால படிப்பீங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தின் முகாமைத்துவம் எப்படி இருக்கு என்ற பற்றி டிசைட் பண்றதா வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது டெலிகேட்டிங் த ஒத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இப்போ நீங்க வந்து ஒர்க்கை ஜாப்ஸாக பிரித்து அந்த ஜாப்ஸை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு தேவையான அதிகாரத்தையும் பொறுப்பையும் வந்து வழங்க வேணும். அதுதான் வந்து டெலிகேட்டிங் ஒத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததாக எலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அதிகாரத்தையும் பொறுப்பையும் வழங்கினதுக்கு பிறகு வேலையை செய்யறதுக்கு தேவையான வளங்களை வந்து பிரித்து கொடுக்கணும். அடுத்ததாக எஸ்டாப்ளிஷிங் கோஆர்டினேட்டிங் மெக்கானிசம், ஒன்றிணைத்தல் அல்லது ஒருங்கிணைத்தல் மெக்கானிசத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணும். ஸோ இதுதான் வந்து அந்த 7 ஸ்டெப்ஸும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங். ஸோ இப்போ நாங்கள் பார்த்த விஷயம், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங்ல இருக்கிற 7 விஷயத்துல முக்கியமாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் வந்து பேசிக் எலிமெண்ட்ஸாக கருதப்படுது. 5 கூறுகள் வந்து அடிப்படையான விஷயங்களாக கருதப்படுது. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஜாப் ஸ்பெஷலைசேஷன்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல குறிப்பிட்டிருக்க அந்த விஷயம் தான். அதாவது வந்து இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துல வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதை வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்து ஒரு நீங்க படிச்சிருக்கீங்க பாருங்க, வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து பிரிச்சு கொடுக்குற, ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வேலையும் கொடுக்குற, அதான் வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 7 ப்ராசஸ்ல இருக்கிற 7 ஸ்டெப்ஸ்ல முதலாவதாக இருக்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்ன்றதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க் டிவைடிங் த ஒர்க் லோட் இன்டு ஜாப்ஸ்ன்றது தான் ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டெப்ஸ். என்னது டிவைடிங் த ஒர்க் லோட் இன்டு ஜாப்ஸ் இருக்கிற அந்த இதுதான் வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன் அழைக்கப்படும். அடுத்தது வந்து குரூப்பிங் ஜாப்ஸ். ஸோ குரூப்பிங் ஜாப்ஸ் இப்போ நீங்கள் ஜாப்ஸை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு பிறகு வந்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையில வந்து பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டிபார்ட்மெண்டலைசேஷன்ன்றது வந்து அதுதான். அடுத்து வந்து எஸ்டாப்ளிஷிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு வந்து ஊழியர்கள் வந்து அறிக்கைப்படுத்தல்களை செய்ய வேணும், எந்த முகாமையாளருக்கு வந்து தங்களோட அறிக்கைப்படுத்தல்களை செய்ய வேணும் என்ற தீர்மானிக்கிறதா வந்து எஸ்டாப்ளிஷிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்.
அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் அத்தாரிட்டின்னா அதிகாரத்தை வந்து வழங்குற. அடுத்ததாக கோஆர்டினேஷன். ஸோ இந்த 5மே வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங்ல இருக்கிற 7 ஸ்டெப்ஸ்ல முக்கியமான 5 எலிமெண்ட்ஸாக காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெஷலைசேஷன் என்ன? The degree to which the overall task of the organization is broken down and divided into smaller components part. அதாவது வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வேலையும் வந்து எப்படி எப்படி சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து பிரிபடுது, அதோட வந்து எப்படி வந்து அதை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்றதான் வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன். வேலை பிரிப்பு, அதாவது வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன்ன்றது வந்து வேலை பிரிப்பு, எப்படி வேலையை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்கன்றதான் ஜாப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இட் இஸ் a normal extension of organizational growth. ஜாப் ஸ்பெஷலைசேஷன் பெனிஃபிட்ஸ் என்ன? இதில் நீங்கள் வந்து நார்மலாகி வந்து எல்லா பிஸ்னஸில் படித்த விஷயங்கள் தான். வேலை பிரிப்பால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், லிமிடேஷன்ஸ் என்னென்ன. ஸோ பெனிஃபிட்ஸில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பர்ஃபார்மிங் ஸ்மால் சிம்பிள் டாஸ்க் வில் பிகம் வெரி ப்ரொஃபஷனல் அட் ஈச் டாஸ்க். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறதால அவர் திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்கிறதால அவருக்கு வந்து அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து வரும். அவர் வந்து சிம்பிளாக வந்து அந்த வேலையை வந்து முடிப்பார். அதுதான் முதலாவது விஷயம். அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர் டைம் பிட்வீன் டாஸ்க் டிக்ரீசஸ். ஸோ டாஸ்க்கு இடையில வந்து டிரான்ஸ்ஃபர் டைம் வந்து குறையும். அடுத்ததாக ஈஸி டு டெவலப் ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட் டு அசிஸ்ட் ஜாப். அந்த குறிப்பிட்ட ஜாப்பை செய்யறதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டான எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்களே வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து வந்து ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜாப் ஸ்பெஷலைசேஷன். மொனோட்டோனி அண்ட் போர்டம் அப்படின்னு சொன்னா போரிங். இப்போ திருப்பி ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து திரும்ப திரும்ப செய்யறதால அந்த வேலையில வந்து அலுப்பு நிலை வந்து ஏற்படலாம். அடுத்தது வந்து ஃபேட்டிக் அண்ட் ஜாப் ஸ்ட்ரெஸ், அதாவது வந்து ஜாப்பை திரும்ப திரும்ப செய்யறதால அந்த ஜாப்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு நிலைமை வந்து உருவாகலாம். அடுத்து வந்து ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு விளங்கும் ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யறதால ஒரு ஒரு சலிப்பு நிலை வந்து உருவாகுது. அதுல வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ரொமோஷனோ அப்படி இப்படி எதுவுமே இல்லாம ஒரு அந்த ஜாப் வந்து திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டு போறது. ஹையர் லெவல் ஆஃப் அப்சென்டிசம் அண்ட் டேர்ன் ஓவர். ஸோ திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்யறதால வந்து அப்சென்டிசம், அதோட வந்து டேர்ன் ஓவர். அப்சென்டிசம்னு சொன்னா வேலைக்கு வராமல் விடுறது. டேர்ன் ஓவர்னா அந்த வேலையை விட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கி போறது. ஸோ இது வந்து அதிகரிக்கலாம். அடுத்தது வந்து வொகேஷனல் டிசீசஸ். ஒரு வேலையை வந்து திரும்ப திரும்ப செய்யறதால அந்த வேலையால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டர்னு சொன்னால் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதால அவருக்கு அந்த தூசு அப்படியான விஷயங்கள். ஸோ வொகேஷனல் டிசீசஸ்னால் அந்த வேலையை செய்கிறதால அந்த நோய்கள் வந்து வரலாம். ஸோ இதான் வந்து திரும்ப ஜாப் ஸ்பெஷலைசேஷனால, ஜாப் ஸ்பெஷலைசேஷன் என்ன, திரும்ப ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுக்கோ வந்து பிரித்து கொடுக்குறேன். ஸோ அப்படி பிரித்து கொடுக்குறதால ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் தான் நன்மை. ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிராஃபை பொறுத்தவரையில வந்து வெர்டிகல் ஆக்சிஸ்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி என்ற விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. ஹொரிசாண்டல் ஆக்சிஸ்ல வந்து லெவல் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்ற விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பர்பிள் கலர் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற பர்பிள் கலர் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு இங்கால வந்து அண்டர் ஸ்பெஷலைசேஷன், இங்கால சைட்ல வந்து ஓவர் ஸ்பெஷலைசேஷன் என்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம்னு சொன்னா, ஒரு ஊழியர் வந்து பூச்சியத்துல இருந்து தன்னை வந்து குறிப்பிட்ட ஒரு வேலைக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்றதால அவர் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிக்கொண்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலைஸ் ஆக ஆக அவரோட ப்ரொடக்டிவிட்டி என்ன செய்யும்னா அதிகரிக்கும். என்னதான் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு பிறகு அவரோட ஸ்பெஷலைசேஷன் அதிகரிக்க அதிகரிக்க அவரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ன செய்யும்னா குறைஞ்சி கொண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து உச்சப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு அவர் திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யறதால அவர் என்னதான் ஸ்பெஷலைஸ்ட் ஆனாலும் அந்த வேலையில அவர் உற்பத்தி செய்யற அந்த அவரால் கிடைக்கப்படுற ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இடையில இருக்கிற தொடர்பு. ஸோ இதுல என்ன விளங்கிக் கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட மட்டம் வரைக்கும் தான் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அந்த குறிப்பிட்ட மட்டத்தை தாண்டினதுக்கு பிறகு என்னதான் ஸ்பெஷலைஸ்ட் ஆகினாலும் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன்ன்றது வந்து குறைஞ்சு கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு ஜாப் ஸ்பெஷலைசேஷன். வேலை பிரிப்புக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாற்றீடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவதாக வந்து ஜாப் ரொட்டேஷன். ஜாப் ரொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் சிஸ்டமேட்டிக்கலி மூவிங் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் ஒன் ஜாப் டு another. ஒரு குறிப்பிட்ட வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து அடிக்கடி ஊழியர்களை மாற்றுறதா வந்து ஜாப் ரொட்டேஷன். So it has not been very successful in enhancing employee motivation or satisfaction. என்னதான் ஜாப் ரொட்டேஷனுக்கு நாங்கள் ஒரு ஊழியரை உட்படுத்தினாலும் இது வந்து எம்ப்ளாயியை வந்து மோட்டிவேட் பண்றதுலயோ அல்லது எம்ப்ளாயின் சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்தியை வந்து உச்சப்படுத்துறதுலயோ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடாக இல்லை. இது more often used today as training device to improve worker skills and flexibility. ஸோ இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, ஜாப் ரொட்டேஷன் என்ற மெத்தட் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு ட்ரைனிங் டிவைஸாக
இப்போ ஒரு ஊழியரை வந்து குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்ய வைக்காம வேறுபட்ட வேலைகளில் வந்து அவர் ஈடுபடுத்துறது மூலம் அவரோட ஸ்கில்ஸை வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். அதோட அவரோட ஃபிளெக்சிபிலிட்டி என்ன அவரோட அந்த நெகிழ்வுத்தன்மையை வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஜாப் ரொட்டேஷன் வந்து இப்போ வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக வந்து ஜாப் என்லார்ஜ்மெண்ட். ஜாப் என்லார்ஜ்மெண்ட்ன்றது வந்து இன்வால்வ்ஸ் இன்க்ரீசிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ்க் ஒர்க்கர் பெர்ஃபார்ம். ஸோ ஒரு ஊழியர் வந்து ஒரு குறிப்பிட்ட எந்த அளவு வேலையை செய்கிறாரோ அதை விட அதிகமான வேலைகளை அவரை செய்ய வைக்கிறது தான் வந்து ஜாப் என்லார்ஜ்மெண்ட். ஸோ ஜாப் என்லார்ஜ்மெண்ட்ன்றது வந்து ஹொரிசோண்டல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். ஹொரிசோண்டல் எக்ஸ்பேன்ஷன் சொன்னா என்ன பார்த்தீங்கன்னா கிடையான வகையில வந்து அவங்களோட வேலைகளை வந்து அதிகரிக்குது. இப்போ ஒரு ஊழியர் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் என்ற வேலையை பார்த்து கொண்டிருக்காருன்னு சொன்னா X1, X2, X3 என்ற மாதிரி அவர் வேலைகளை அதிகரிக்கு. அதாவது ஒரு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இங்க அதிகரிக்க மாட்டாங்க. அதே மட்டத்தில் இருக்கிற வேலையை தான் கொடுப்பாங்க. பட் அதே மட்டத்தில் இருக்கிற வெவ்வேறுபட்ட வேலைகளை அது கொடுப்பாங்க. அவர மட்டத்தை தாண்டி அவர மட்டத்துக்கு மேலேயோ அல்லது அவர மட்டத்துக்கு கீழேயோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜாப் என்லார்ஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு ஊழியர் செய்யற நம்பர் ஆஃப் டாஸ்க்கை வந்து அதிகரிக்கிறது. ஆனா வெர்டிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆனு கேட்டா இல்ல, இது வந்து ஹாரிசான்டல் எக்ஸ்பேன்ஷன். அடுத்தது வந்து ஜாப் என்லார்ஜ்மெண்டால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? முதலாவதாக வந்து ஹை ட்ரைனிங் கோஸ்ட். இப்போ ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் இல்லாமல் வெவ்வேறுபட்ட வேலைகள் அவருக்கு கொடுக்கறதால அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால நிறுவனத்துக்கு என்ன ட்ரைனிங் கோஸ்ட் ஏற்படும். அடுத்தது வந்து டிமாண்ட் ஃபார் ஹையர் பே. இப்போ ஒரு வேலையை மட்டும் செஞ்சு கொண்டிருந்தவர் 2-3 வேலைகளை செய்ய தொடங்கினாருன்னா அவர் வந்து கூடிய சம்பளத்தை வந்து டிமாண்ட் பண்ணுவார். அடுத்து வந்து ஒர்க் ரிமைன் போரிங் அண்ட் ரூட்டின். ஏன் அதே மட்டத்தில் இருக்கிற வேலையை தான் செய்யப்படுறார் அவர். அப்போ அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யறதால அவருக்கு வந்து போரிங்ன்ற ஒரு ஃபீலிங் வந்து வரலாம். ஸோ இதுதான் ஜாப் என்லார்ஜ்மெண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது வந்து ஜாப் என்ரிச்மெண்ட். ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட் என்ன பார்த்தோம்னா attempt to increase both the number of tasks a worker does and the control the worker has over the job. ஸோ ஜாப் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் ஜாப் என்ரிச்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா ஜாப் என்லார்ஜ்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே ஜாப் என்ரிச்மெண்ட்லையும் வந்து ஒரு ஊழியர் செய்யற நம்பர் ஆஃப் டாஸ்க்கை வந்து அதிகரிப்பாங்க. பட் ஜாப் என்ரிச்மெண்ட்டை பொறுத்தவரையில அந்த ஜாப்ல இருக்கிற அந்த ஒர்க்கருக்கு இருக்கிற கண்ட்ரோலையும் வந்து அதிகரிப்பாங்க. அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தையும் வந்து அவருக்கு கூட்டி கொடுப்பாங்க. ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா attempt to increase both the number of the tasks the worker does and the control the worker has over the job. அவர் அந்த கட்டுப்படுத்தல் உரிமையை வந்து அவருக்கு வந்து அதிகரித்து கொடுப்பாங்க. ஸோ டு இம்ப்ளிமெண்ட் தீஸ் மேனேஜர்ஸ் ரிமூவ் சம் கண்ட்ரோல் ஃப்ரம் த ஜாப், டெலிகேட் மோர் அத்தாரிட்டி டு எம்ப்ளாய் அண்ட் கிவ் ஹர் கம்ப்ளீட் ஒர்க் யூனிட். ஸோ இந்த விஷயம் ஜாப் என்ரிச்மெண்ட் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் முகாமையாளர் என்ன செய்வாருண்டா அந்த ஊழியருக்கு சில சில பணிகள்ல காணப்படுற கண்ட்ரோல் அந்த கட்டுப்படுத்தல்கள் இருந்தாங்க. இப்ப இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்படுத்தல் ஒன்று காணப்படும். அதெல்லாத்தையும் நீக்கி போட்டு அவருக்கு வந்து இன்னும் அதிகாரங்களை வந்து கொடுப்பாங்க. அதான் ஜாப் என்ரிச்மெண்ட். So in this approach, continually new and challenging tasks are assigned to increase employee opportunity for growth and advancement. ஊழியர் வளர்ச்சிக்காக வேண்டியும் அவரோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக வேண்டியும் நீங்க வந்து புதுசாக அதோட வந்து சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து நிறைய வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ரோச். ஸோ இட் சஜஸ்ட் த ஜாப் ஷுட் பி டயக்னோஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் அலாங் 5 core dimensions such as skill variety, task identity, task significance, autonomy and feedback, taking into account both the work system and employee preferences. அதாவது வந்து ஜாப் கேரக்டரிஸ்டிக் அப்ரோச்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ஒர்க் சிஸ்டம் இருக்கு தானே, எங்களோட வேலை அமைப்பு எங்களோட வேலை முறைமையையும் அதோட வந்து எம்ப்ளாயின் ப்ரிஃபரன்ஸையும் எம்ப்ளாய் வந்து இந்த மாதிரியான விருப்பத்தெரிவுகள் அவங்க எப்படி இருக்கு என்றதையும் கவனத்துல கொண்டு ஜாப் வந்து டிசைன் பண்ணப்பட வேண்டும் என்றதான் வந்து ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ரோச். அப்போ எங்களோட ஒரு நிறுவனத்தின் ஒர்க் சிஸ்டத்தையும் கவனத்தில் எடுக்கணும், அதே வேளையில வந்து எம்ப்ளாயி ப்ரிஃபரன்ஸ் ஊழியர்களோட விருப்பத்தெரிவுகளையும் கவனத்தில் எடுத்து வந்து அந்த ஜாப்பை வந்து டிசைன் பண்ணுவோமா இருந்தால் அது வந்து ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ரோச். இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ரோச்ன்றது வந்து 5 டைமென்ஷன்ஸுக்கு உள்ளாக வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட வேண்டும்னு சொல்றாங்க. முதலாவதாக ஸ்கில் வெரைட்டி, அடுத்தது டாஸ்க் ஐடென்டிட்டி, டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ், ஆட்டோனமி அண்ட் ஃபீட்பேக். ஓகே, ஸோ இந்த 5 விஷயங்களை பற்றி நான் நினைக்கிறேன் உங்களோட வேறொரு சப்ஜெக்ட்ல, அதாவது இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயே வேறொரு சப்ஜெக்ட்ல வந்து விளங்கப்படுத்தி இருப்பாங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து ஒர்க் டீம் allows an entire group to design the work system it will use to perform an interrelated set of tasks. ஸோ இப்போ ஒரு ஒர்க் டீம்னு சொன்னால் ஒரு செட் ஆஃப் குரூப்பை வந்து உருவாக்கி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒர்க் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அப்படி செய்யறதால என்ன, ஊழியர்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட ஒர்க் சிஸ்டத்தை உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி நிறுவனத்தின் கோல்ஸ் அடையக்கூடிய மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ இங்கே வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற மாதிரி ஒரு போரிங் ஃபீல் ஒன்று இருக்காது. அவங்க தான் ஒர்க் சிஸ்டத்தை உருவாக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குவாங்க, ஆனால் நிறுவன இலக்குகள் அடையக்கூடிய மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ
Here, the group itself decides how job will be allocated among the group members. ஸோ இந்த ஒர்க் டீம் என்ற மெத்தடை பொறுத்தவரையில வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் தான் வந்து தங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து பிரிச்சு எடுக்கணும்ன்றதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தனாங்க ஜாப் ஸ்பெஷலைசேஷன் என்ன, அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள். அடுத்து வந்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற தீமைகளால் நாங்கள் எந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்தினாங்க. அடுத்ததாக வந்து ரெண்டாவது எலிமெண்ட் வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்டலைசேஷன். ஸோ டிபார்ட்மெண்டலைசேஷன் என்ன பார்த்தோம்னா the process of grouping jobs according to some logical arrangement. சில லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஜாப்ஸை வந்து குரூப் பண்ணுவோமாக இருந்தோம்னா அதுதான் வந்து டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம். ஸோ டிபார்ட்மெண்டலைசேஷனை வந்து எந்த மாதிரியான பேசஸ், அதாவது எந்த மாதிரியான அடிப்படையில் நாங்கள் அமைக்கலாம்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து ஃபங்க்ஷனல் பேஸ், அடுத்த ப்ராடக்ட் பேஸ், கஸ்டமர் பேஸ், லொகேஷன் பேஸ். இந்த 4 மண்டியில நிறைய பேசஸ் இருக்கு. அதாவது வந்து நிறைய அடிப்படைகளில் வந்து டிபார்ட்மெண்டலைசேஷனை நாங்கள் செய்யலாம். பட் உங்களுக்கு வந்து 4 தான் தந்திருக்காங்க. அந்த 4 மணியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபங்க்ஷனல் பேஸ், ஒரு நிறுவனத்தில் காணப்படுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பேஸ், ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து கஸ்டமர் பேஸ், அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப டிபார்ட்மெண்டலைசேஷனை செய்கிறேன். அடுத்து லொகேஷன் பேஸ், ஓகே, அமைவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்டலைசேஷனை செய்கிறேன். ஸோ organizations are likely to employ multiple bases of departmentalization depending on the context of the organization. ஸோ அந்த நிறுவனத்தின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்டலைசேஷனை வந்து செய்வாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து மூன்றாவது எலிமெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். பிள்ளைகள் நான் வந்து ஸ்பீடாக தான் சொல்லி கொண்டு போகிறேன். ஏன்டா உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ்லையும் விளங்கப்படுத்துவாங்க. நான் ஸ்பீடாக சொல்லி கொண்டு போகிறதுக்கான காரணம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கு. அதனால தமிழில் நான் சொல்லி கொண்டு போகிறேன். எதுவும் டவுட்ஸ்ன்னா உங்களோட கேமரா நம்பர்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ மூன்றாவது எலிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். ஸோ the purpose of these activities to clarify the chain of command and the span of management. அதாவது வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் செயின் ஆஃப் கமாண்டையும் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டிய இந்த ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் என்ற விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த செயின் ஆஃப் கமாண்ட் அண்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தமிழ் டேர்ம்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் வந்து கீழே இதுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் படிப்பீங்க. ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன, செயின் ஆஃப் கமாண்ட் என்னன்னு படிப்பீங்க. ஸோ அதை வச்சு கொண்டு உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ செயின் ஆஃப் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a clear and a distinct line of authority among the positions in an organization which shows who report to whom. அதாவது வந்து யார் யாருக்கு அறிக்கைப்படுத்தலை செய்யணும் என்றதை காட்டுறதா வந்து செயின் ஆஃப் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அதுக்கு கீழே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, மிடில் லெவல் மேனேஜர்ஸ், அதுக்கு கீழே வந்து லோ லெவல் மேனேஜர்ஸ், அதுக்கு கீழே வந்து சூப்பர்வைசர்ஸ், எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு எம்ப்ளாயி வந்து சூப்பர்வைசர் மூடாக தான் ஒரு மேனேஜரை கண்டக்ட் பண்ணுவார் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டோம்னா யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், யார் யாருக்கு அறிக்கைப்படுத்தலை செய்யணும் என்று சொல்றதா வந்து செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ இந்த செயின் ஆஃப் கமாண்ட் வந்து ரெண்டு கம்போனன்ட்ஸ், ரெண்டு கூறுகளை வந்து உள்ளடக்கி இருக்கு. முதலாவது வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அடுத்து வந்து ஸ்கேல் பிரின்சிபிள். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் வந்து இல்லை, பட் மேபி லெக்சர்ஸில் சொல்லலாம். சொன்னால் அதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ இது வந்து நீங்கள் ஏல படித்த விஷயம், இந்த ரெண்டு விஷயம் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஸ்கேல் பிரின்சிபிள்ன்றது உங்களோட ஏல் கைட்ல இருக்க வேணும். ஓகே, அடுத்ததாக வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இனி பார்ப்போம். முதலாவது வந்து செயின் ஆஃப் கமாண்ட்னா இங்கே பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து ஸோ ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான காரணம் முதலாவது வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் செயின் ஆஃப் கமாண்டையும் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ செயின் ஆஃப் கமாண்ட்னா நாம என்னென்னு பார்த்துட்டோம், யார் யாருக்கு அறிக்கைப்படுத்தலை செய்யறது. ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ரிப்போர்ட் டு பர்டிகுலர் மேனேஜர். ஸோ ஒரு குறிப்பிட்ட முகாமையாளருக்கு வந்து எத்தனை ஊழியர்கள், எத்தனை பேர் வந்து ரிப்போர்ட்டிங்கை செய்கிறாங்கன்ற வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த நீங்கள் கீழே படிச்சு கொண்டு போகல உங்களுக்கு விளங்கும் வந்து. ஸோ ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ன்றதுல வந்து செயின் ஆஃப் கமாண்ட்ன்றது வந்து யார் யாருக்கு அறிக்கைப்படுத்தலை செய்யணும். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட முகாமையாளருக்கு எத்தனை பேர் வந்து அறிக்கைப்படுத்தலை செய்கிறாங்கன்றதான் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை பொறுத்தவரையில இங்க பாருங்க, இதுல வந்து ஜெனரல் மேனேஜர் ஆள் இருக்கு. அவருக்கு கீழே டீம் ஏ லீடர், டீம் பி லீடர், அவருக்கு கீழே தான் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து முதலாவதாக வந்து தான் ஏதாவது ஒரு இஷ்யூவோ அல்லது தான் ஒரு பிரச்சனையை கேட்கணும், ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணணுமோ அல்லது ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு தேவையோட நிறைவேற்றணும்னு சொன்னா அவர் முதலாவதாக கண்டக்ட் பண்ண வேண்டிய வந்து டீம் ஏ லீடர். டீம் ஏ லீடர் தான் ஜெனரல் மேனேஜரை கண்டக்ட் பண்ணுவார்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது வந்து நெரோவராக இருக்குது, ஒடுங்கினதாக இருக்குது. ஸோ ஒரு நெரோவான ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எப்பவுமே வந்து ஒரு டோலரான ஸ்ட்ரக்சரை தான் உருவாக்கும். ஏன் இவர் இவருக்கு சொல்லி அதுக்கு பிறகு இவர் தான் இவருக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு நெரோவரான ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நிறுவனத்தின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகும்னு சொன்னா டோலர், உயரமான ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். பட் இந்த கிராஃபை பொறுத்தவரையில ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஊழியர்கள் வந்து மேனேஜரை கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஊழியர்களும் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மேனேஜரை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஏன் இங்க வந்து மேனேஜருக்கு ரிப்போர்ட்டிங்கை செய்ய போறது இந்த 2 பேரும். பட் இங்க வந்து 2 பேர், அங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்றது ஒரு மேனேஜருக்கு இத்தனை பேர் அறிக்கைப்படுத்தல செய்யறாங்க. ஸோ இங்க வந்து 2 பேர். அப்ப இது வந்து நெரோவர் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இங்க வந்து பாத்தீங்கன்னா வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மேனேஜர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், சாரி சாரி பிள்ளைகள், மேனேஜருக்கு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து அறிக்கைப்படுத்தல செய்யறாங்க. அப்ப இங்க வந்து வைடு ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் காணப்படுது. அப்ப வைடு ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்னு சொன்னா அது வந்து நிறுவனத்துல வந்து ஒரு ஃபிளட்டர் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஃபிளட்டர் என்ன, ஒரு நீளமான ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஓகே. So the average span of control used in an organization determines whether the organizational structure is tall or flat. அப்போ ஒரு நிறுவனத்தின் நிறுவன கட்டமைப்பு வந்து டோலாக இருக்கணும், உயரமாக இருக்கணுமா அல்லது ஃபிளட்டாக இருக்கணுமான்றது வந்து தீர்மானிக்கிறது வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே. அடுத்ததாக வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற காரணிகள் என்னென்ன? முதலாவதாக வந்து கம்பிட்டன்ஸ் ஆஃப் த சூப்பர்வைசர் அண்ட் சபார்டினேட்ஸ். சூப்பர்வைசர்டையும் சபார்டினேட்ஸ்டையும் இருக்கிற திறன்கள். ஃபிசிக்கல் டிஸ்பர்ஷன் ஆஃப் த சபார்டினேட்ஸ். எந்த அளவு, அதாவது வந்து ஃபிசிக்கல் டிஸ்பர்ஷனா எந்த அளவு பறந்து காணப்படுறாங்க சபார்டினேட்ஸ். எக்ஸ்டென்ட் ஆஃப் நான் சூப்பர்வைசரி ஒர்க் இன் மேனேஜர்ஸ் ஜாப். ஒரு மேனேஜர் வேலையில் வந்து நான் சூப்பர்வைசரி ஒர்க் வந்து எந்த அளவு தூரத்துக்கு இருக்குது. இப்படியான விஷயங்கள் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து தீர்மானிக்கிற காரணிகளாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய பிரச்சனை வந்து உருவாகிறதுக்கான ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இங்கே பாருங்க, the higher the frequency the narrower the potential span. அந்த ஃப்ரீக்வன்சி, பிரச்சனை உருவாகிறதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னால் அவங்களோட ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்னு சொன்னால் நேரோவராக இருக்குமா. ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 6 அல்லது 5 விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்றது நல்லா. ஏன்னா வந்து கேட்டு வர்றது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் அத்தாரிட்டி. அப்போ அடுத்த முக்கியமான பேசிக் எலிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் அத்தாரிட்டி, அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்கிற. ஸோ அத்தாரிட்டி இஸ் த பவர் தட் ஹேஸ் பின் லெஜிட்டிமைஸ்ட் பை த ஆர்கனைசேஷன். ஸோ அத்தாரிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம்ன்றதை சொல்லியிருக்காங்க. It includes the formal legitimate rights of a manager to make decisions, issue orders, and allocate resources to achieve organizational desired outcome. ஸோ ஒரு நிறுவனம் தான் விரும்பின இலக்குகளை வந்து அடைய வேணுமாக இருந்தால் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த ஒரு ஆர்டர்ஸை, அதாவது டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கும் ஆர்டர்ஸை வழங்குறதுக்கும் ரிசோர்ஸஸை வந்து வளங்களை வந்து அலோகேட் பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு அதிகாரம் தான், ஒரு ஃபார்மலான ஒரு அதிகாரம் தான் வந்து அத்தாரிட்டின்னு அழைக்கப்படும். ஓகே. ஸோ two specific issues that managers must address when distributing authority are delegation and decentralization. ஸோ ஒரு மேனேஜர் வந்து அத்தாரிட்டி அதிகாரத்தை வந்து வழங்கக்குள்ள வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற 2 முக்கியமான பிரச்சனைகள்னு சொன்னால் டெலிகேஷனும் டீசென்ட்ரலைசேஷனும். ஸோ டெலிகேஷன் டீசென்ட்ரலைசேஷன் என்னென்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ ஓகே. அடுத்ததாக வந்து டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் இந்த ஆர்கனைசேஷன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியை வந்து அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான அதிகாரம் வந்து ஒரு நிறுவனத்தில் காணப்படும்னு பார்த்தோம்னா 3 வகையான அதிகாரங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் காணப்படலாம். முதலாவது வந்து லைன் அத்தாரிட்டி, அடுத்து ஸ்டாஃப் அத்தாரிட்டி, அடுத்ததாக வந்து ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. ஸோ லைன் அத்தாரிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த எக்ஸிஸ்டிங் சுப்பீரியர் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப். ஒரு சுப்பீரியருக்கும் அவரோட சபார்டினேட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எடுத்து காட்டுறதா வந்து லைன் அத்தாரிட்டி. It signifies that people in management position have formal authority to direct and control immediate subordinates. ஸோ இது என்ன எடுத்து காட்டுதுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருக்கிற நபர் வந்து தன்னோட இமீடியட் சபார்டினேட்ஸை வந்து டிரெக்ட் பண்றதுக்கும் வழி நடத்துறதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து அவர்கிட்ட வந்து ஃபார்மல் அத்தாரிட்டி, ஒரு ஃபார்மலான அதிகாரம் இருக்குன்றத எடுத்து காட்டுறதா வந்து லைன் அத்தாரிட்டி. ஸ்டாஃப் அத்தாரிட்டின்றது வந்து
include the right to advise, recommend, and counsel in the staff specialized area of expertise. This is a communication relationship where the staff specialized advice managers in technical areas. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஏரியாஸ் இருக்குன்னு தான் நீங்கள் ஒரு டெக்னிக்கலான விஷயங்களில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆகினவங்க வந்து மேனேஜர்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஸ்டாஃப் அத்தாரிட்டியாக இருக்கு. அடுத்தது வந்து ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. த அத்தாரிட்டி தட் ஸ்டாஃப் மேனேஜர் ஹேஸ் ரைட் டு கிவ் ஆர்டர்ஸ் ரிலவென்ட் டு ஹிஸ் ஏரியா டு த லைன் மேனேஜர்ஸ். ஸோ லைன் மேனேஜர்ஸுக்கு வந்து ஆர்டர்ஸை வழங்குறதுக்கான அதிகாரம் தான். அதாவது வந்து ஸ்டாஃப் மேனேஜர் லைன் மேனேஜர்ஸுக்கு ஆர்டர்ஸை வழங்குறதுக்கான அதிகாரம் தான் வந்து ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் என்ன? அதாவது வந்து இதுக்கு தமிழ் டேர்ம்ஸ் வந்து ஒருமுகப்படுத்தல் பன்முகப்படுத்தல் நான் நினைக்கிறேன். சென்ட்ரலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா the process of systematically retaining power and authority in the hands of higher level managers. அதாவது வந்து அதிகாரத்தை வந்து பிரிச்சு கொடுக்காம வெறுமனே ஹையர் லெவல் மேனேஜர்ஸ்ட மட்டும் அந்த அதிகாரங்கள் வந்து குமிஞ்சு காணப்படுறது வந்து சென்ட்ரலைசேஷன் அழைக்கப்படும். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் என்ன? அதுக்கு ஆப்போசிட். The process of systematically delegating power and authority throughout the organization to middle and lower level managers. ஹையர் லெவல் மேனேஜர்ஸ்ட உயர்மட்ட முகாமையாளர்கள்ட்ட மட்டும் இல்லாம நடுத்தர மட்ட முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர்கள் எல்லாருக்குமே வந்து அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்கிறது வந்து டீசென்ட்ரலைசேஷன் அழைக்கப்படும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமுகப்படுத்தல் சென்ட்ரலைசேஷனை செய்யறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், அது ஈஸியான விஷயம் தான். clear chain of command, focused vision, reduce cost, avoid the duplication of efforts. கிரியங்களை வந்து குறைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செயின் ஆஃப் கமாண்ட் வந்து ஒரு கிளியராக இருக்கும், குழம்பின ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு கிளியரான செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும். டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸை வந்து தவிர்த்து கொள்ளலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்னா பியூரோக்ராட்டிக் லீடர்ஷிப்னா இப்போ ஒருத்தர்கிட்ட மட்டுமே நாங்கள் அதிகாரங்களை கொடுத்து வச்சிருந்தோம்னா ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு பியூரோக்ராட்டிக்ன்ற வந்து ஒரு பிழையான ஒரு லீடர்ஷிப் வந்து உருவாகக்கூடிய சான்சஸ் அங்கே இருக்கு. ஏன் ஒருத்தர்கிட்ட மட்டுமே அதிகாரம் குஞ்சு காணப்படும், அவரை விஷயத்துக்கு வந்து தீர்மானங்கள் எடுக்கலாம். அடுத்த ரிமோட் கண்ட்ரோல், டிலேஸ் இன் ஒர்க், ஒரு ஆள்கிட்ட மட்டுமே வேலையை கொடுத்து வைக்கிறதால வந்து டிலே ஏற்படலாம். லேக் ஆஃப் எம்ப்ளாயி லோயாலிட்டி, இப்போ எம்ப்ளாயிஸுக்கு இடையில வந்து அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்காம வெறுமனே ஒரு ஆள் மட்டும் அதிகாரத்தை வச்சு கொண்டிருந்தாருந்தா எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற அந்த லோயாலிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஸோ இதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்த டீசென்ட்ரலைசேஷனோட இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்தோம்னா reduces the burden on top executive. So burden means அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அது வந்து குறையும். ஒரு ஆள்கிட்ட இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த வேலையை வந்து பிரித்து கொடுக்குறதால அவருக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். அடுத்து ப்ரொவைட் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் எம்பசைஸ், பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஷன், குவிக் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது வந்து ப்ராப்ளம் ஆஃப் கோஆர்டினேஷன், கோஆர்டினேட் பண்ணுறதுல பிரச்சனை காணப்படும். ஏன்னா எல்லார்ட்டையுமே வந்து அதிகாரம் இருக்கும். ஸோ ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அவர் வந்து எல்லாரையும் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இப்போ எல்லார்ட்டையும் அதிகாரத்தை பிடிச்சி வச்சா கோஆர்டினேஷன் ஒருமுகப்படுத்துறது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். கன்ஃப்ளிக்ட் வரலாம். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒரு ஒருமுகத்தன்மை ஒன்று இருக்காது. ரெக்வயர் குவாலிஃபைட் பர்சனல், வேலையை பிரித்து கொடுக்கணும்னா அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். அவங்களுக்கு சும்மா கண்ட மாதிரி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம். அப்போ குவாலிஃபைடான ஆட்கள் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படும். ஓகே, ஸோ டெலிகேஷன் என்ன? அப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஒரு அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்குறதுல ஒரு முகாமில் 2 வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்குவார். ஒன்று வந்து டெலிகேஷன், அடுத்த டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷனை நம்ம நின்று பார்த்துட்டோம். டெலிகேஷனா நின்று பார்ப்போம். The process by which a manager assigns a portion of his total workload to others. அதாவது வந்து மேனேஜர் வந்து தன்னோட மொத்த வேலையில வந்து மற்றவங்களுக்கு வந்து வேலையை வந்து பிரிச்சு கொடுக்குறது. ப்ராசஸ் பை விச் மேனேஜர் அசைன்ஸ் a portion of his total workload. தன்னோட மொத்த வேலையில ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை வந்து மற்றவங்களுக்காக பிரிச்சு கொடுக்குறதா வந்து டெலிகேஷன் அழைக்கப்படும். ஓகே, ஸோ டெலிகேஷன் ப்ராசஸ்ல வந்து 3 வகையான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அசைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது வந்து பொறுப்பை வந்து உருவாக்குற. அடுத்து வந்து கிராண்டிங் அத்தாரிட்டி, அதிகாரத்தை வந்து வழங்குற. அடுத்ததாக கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி மீன் பண்ணா வகை கூறும் தன்மைன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல. ஏன்னா இப்போ நான் எனக்கு ஒரு வேலையை தாரேன்னு சொன்னா நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான அந்த பொறுப்பு வந்து அதான் வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவேன். ஓகே, கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி, இந்த வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து நான் அவருக்கு தெரியப்படுத்துறது தான் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ டெலிகேஷன் ப்ராசஸில் இருக்கிற 3 ஸ்டெப்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து பொறுப்பு உருவாக்குற, அடுத்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குற, அடுத்த அக்கௌண்டபிலிட்டி வகை கூறும் தன்மை வந்து உருவாக்குறது. Barriers for delegation and how to overcome them.
ஸோ டெலிகேஷன்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா அது எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ளலாம். முதலாவது வந்து பார்த்தோம்னா மேனேஜர்ஸ் மேபி ரிலக்டன்ட் டு டெலிகேட். மேனேஜர்ஸுக்கு வந்து டெலிகேட் பண்ணி கொடுக்குறதுல வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். டாஸ்க் cannot be delegated when managers are disorganized. மேனேஜர்ஸுக்கு இடையிலே வந்து ஒரு டிஸ்ஆர்கனைசேஷன் வந்து இருக்குமாக இருந்தால் வேலைகளை வந்து பிரிச்சு கொடுக்குறதுன்றது வந்து கஷ்டமான விஷயமாக இருக்கும். அடுத்து வந்து நோ ட்ரஸ்ட் வந்து சபார்டினேட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இல்லாட்டி அந்த மேனேஜர் வந்து தன் வேலையில ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து எடுத்து கொடுக்க மாட்டேன். அடுத்து சபார்டினேட்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு அக்செப்ட் டெலிகேஷன். மேனேஜர்ஸ் மட்டுமே ரிலக்டண்டா இருக்க மாட்டாங்க. சப்போஸ் சபார்டினேட்ஸ் கூட அந்த குறிப்பிட்ட அந்த பொறுப்பு எடுத்துக்கூடல வந்து ரிலக்டண்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன்ன்றது வந்து the process of linking the activities of the various departments of the organization. ஸோ ஒரு நிறுவனத்தில் வந்து வெவ்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் காணப்படும். அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுங்க வேலையும் வந்து லிங்க் பண்ணுறதான் வந்து கோஆர்டினேஷன் அழைக்கப்படும். ஸோ கோஆர்டினேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் ஹைராக்கி. ஒரு மேனேஜரல் ஹைராக்கி மூலம் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வேலைகள் வந்து ஒன்றிணைக்கப்படும். பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லைஸ் அண்ட் ரோல்னா ஒரு தலைமை பொறுப்பு. டாஸ்க் ஃபோர்ஸஸ், இன்டெகிரேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது தொடர்புபட்ட டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்படியான விஷயங்கள் மூலம் வெவ்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வேலையை வந்து நாங்கள் லிங்க் பண்ணலாம். அடுத்ததாக ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். The set of elements that can be used to configure an organization. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு யூஸ் பண்ற வெவ்வேறுபட்ட எலிமெண்ட்ஸ் தான் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இன்னொரு வகையில சொல்லுவமாக இருந்தால் the formal framework by which job tasks are divided, grouped and coordinated. அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற வேலைகள் வந்து எவ்வாறு பிரிச்சு கொடுக்கப்பட்டு குரூப் பண்ணப்பட்டு கோஆர்டினேட் பண்ணப்படுதுன்றதை காட்டுற ஒரு சட்டகம், ஒரு வேலை சட்டகம் தான் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவேன். அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷனல் டிசைன். ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்து காட்டுறது என்னது ஆர்கனைசேஷனல் டிசைன். ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பு எடுத்து காட்டுறது வந்து நிறுவனத்தின் டிசைனாக இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷனல் டிசைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 5 வகையான ஆர்கனைசேஷனல் டிசைன்ஸ் இருக்கு. முதலாவது வந்து ஃபங்க்ஷனல் டிசைன், கான்கிளமரேட் டிசைன், டிவிஷனல் டிசைன், மேட்ரிக்ஸ் டிசைன், ஹைபிரிட் டிசைன். இதை பற்றிய விளக்கத்தை நாங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். முதலாவதாக வந்து ஃபங்க்ஷனல் டிசைன். ஸோ ஃபங்க்ஷனல் டிசைனுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் தான் யூஃபார்ம். யூஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் அப்ரோச் டு டிபார்ட்மெண்டலைசேஷன். இப்போ நிறுவனத்தில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், ஃபைனான்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு நிறுவனத்தில் வந்து வெவ்வேறுபட்ட ஃபங்க்ஷன்ஸ் காணப்படும். அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனத்தை வந்து கட்டமைப்பாக இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷனல் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ அதை நாங்கள் யூஃபார்ம்னு சொல்லுவோம். ஏனென்னா under the U-form arrangement, the members and units in the organization are grouped into functional departments such as marketing and production. ஸோ அதே விஷயத்துல திரும்ப சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸுக்கு கீழே வந்து மெம்பர்ஸ் அண்ட் ஒரு நிறுவனத்தில் காணப்படுற ஊழியர்களும் வேலைகளும் வந்து பிரித்து கொடுக்கப்படுறதால இது வந்து நாங்கள் யூஃபார்ம் ஒரு யூனிட்டரியாக இருக்கும். அதனால இது யூஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஃபார் மார்க்கெட்டிங், Vice President for Finance, Vice President for Human Resource, Vice President for Research and Development. ஸோ ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனத்தை வந்து டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிளமரேட் or H-form design. ஸோ கான்கிளமரேட் or H-form designன்றது வந்து used by an organization made up of a set of unrelated businesses. This design has been termed as the H-form for holding company. For example, இப்போ ஒரு ஹோல்டிங் கம்பெனி எடுத்துக்கணும்னா அவங்க வந்து வெறுமனே நிறைய பிஸ்னஸ்ல ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா ஒரு பிஸ்னஸுக்கும் அடுத்த பிஸ்னஸுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி வெவ்வேறுபட்ட அன்ரிலேட்டடான பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனத்தை வந்து கட்டமைச்சிருப்பாங்களா இருந்தால் அது வந்து கான்கிளமரேட் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, சாம்சங்கை பொறுத்தவரையில் இந்த சாம்சங்ஸ் வந்து டெலிகம்யூனிகேஷன்ல மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ், அப்ளையன்சஸ், மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸை வச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து டிவிஷனல் டிசைன். டிவிஷனல் டிசைன்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் மல்டிபிள் பிஸ்னஸஸ் இன் ரிலேட்டட் ஏரியாஸ் ஆப்ரேட்டிங் வித்தின் அ லார்ஜ் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம்வொர்க். இப்போ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸில் ஈடுபடுவாங்க, பட் எல்லாமே வந்து ரிலேட்டடான ஏரியாவாக இருக்கும். இப்போ கான்கிளமரேட்ன்ற நாங்கள் விஷயம் பார்த்துனாங்க. கான்கிளமரேட்ன்றது வந்து வெவ்வேறுபட்ட பிஸ்னஸ், பட் டிவிஷனல் டிசைன்ன்றது வந்து நிறைய பிஸ்னஸ் செய்வாங்க, பட் எல்லாமே வந்து ஒன்றோட வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஓகே. ஸோ இன் கன்ட்ராஸ்ட் டு த H-form approach, however the divisions are related. So நான் இப்போ சொன்ன விஷயம் தான். Thus the divisional design or M-form approach is based on multiple businesses in related areas operating within a large organizational framework. Okay. அடுத்ததாக மேட்ரிக்ஸ் டிசைன்.
பேஸ்ட் ஆன் டூ ஓவர்லாப்பிங் பேசிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன். அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டலைசேஷனுக்கு ஒரு நிறுவனம் வந்து ஃபங்க்ஷனல் பேஸை யூஸ் பண்ணலாம், லொக்கேஷன் பேஸை யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் பேஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துனாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேசஸை அடிப்படையாக வச்சு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை செய்வாங்க, டிபார்ட்மெண்டலைசேஷனை செய்வாங்களாக இருந்தால் அது வந்து மேட்ரிக்ஸ் டிசைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எம்ப்ளாயிஸ் இன் மேட்ரிக்ஸ் ஆர் சிமுல்டேனியஸ்லி மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் டீம். ஸோ இதில் இருக்கிற ஊழியர்கள் வந்து ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் மெம்பராகவும் இருப்பாங்க, அதோட வந்து ஒரு ப்ராஜெக்ட் டீம் மெம்பராகவும் இருப்பாங்களாம். The unique feature of this approach is that it has the dual line of authority. So line of authority வந்து dual-ஆக இருக்கிறதா வந்து dual by ரெண்டு இருக்கிறதா வந்து இங்க வந்து யூனிக் ஃபீச்சராக இருக்கும். The success of this approach depends on the abilities of two boss employees, matrix boss and top leader. So இந்த அப்ரோச்சோட சக்சஸ் வந்து மூணு வகையான தரப்பினர்களை வந்து தங்கி இருக்கும். முதல்ல வந்து டூ பாஸ் எம்ப்ளாயி, அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் பாஸ், அடுத்து வந்து டாப் லீடர். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷலான ஃபீச்சர் என்ன சொன்னால், இந்த டிசைன் இருக்கிற ஊழியர்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் மெம்பராகவும் இருப்பாங்க, அதோட வந்து ஒரு ப்ரொஜெக்ட் டீம் மெம்பராகவும் இருப்பாங்க. அதாவது டூவல் லைன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து இவங்கள்ட்ட காணப்படும். அடுத்ததாக ஹைபிரிட் டிசைன். Some organizations use a design that represents a hybrid of two or more of common forms of organizational design. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆர்கனைசேஷனல் டிசைன்ஸை வந்து கம்பைன் பண்ணுவோமாக இருந்தால் அது வந்து ஹைபிரிட். ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்தவரையில் பேசஸ், அதாவது வந்து டிபார்ட்மெண்டலைசேஷனுக்கு பயன்படுத்துகிற ரெண்டு பேசஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கினா அது வந்து மேட்ரிக்ஸ் டிசைன். ஹைபிரிட் டிசைனை பொறுத்தவரையில் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷனல் டிசைன்ஸ், ஓகே, டிசைன்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட டிசைன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குவாங்களா இருந்தால் அது வந்து hybrid design னு சொல்லுவோம். For example, an organization may have 5 related divisions and 1 unrelated division, making its design a cross between M form and an H form. அது வந்து ஒரு 5 டிவிஷன் ஒரு நிறுவனம் வச்சிருக்குன்னா அதில் 4 வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு பட்டதாகவும், இன்னொன்று வந்து எந்த ஒரு அந்த 4 பிஸ்னஸோடையுமே வந்து அன்ரிலேட்டடான ஒன்றாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து எம் ஃபார்மும் ஹெச் ஃபார்மும் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, அவ்வளவுதான் பிள்ளைகள் ஆர்கனைசேஷனல் டிசைன்ல இருக்கிற விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த கண்டெம்பரரி பிஸ்னஸ் கண்டெக்ஸ்ட் தேர் ஆர் மோர் டிசைன் சச்சஸ். ஸோ இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த டிசைன்ஸுக்கு மேலதிகமாக இன்னும் 2 ஆர்கனைசேஷனல் டிசைன்ஸ் இருக்குன்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்ரோச், அடுத்ததாக வந்து டீம் பேஸ்ட் அப்ரோச். Virtual network approach என்றது வந்து subcontract most of its major functions to separate companies and coordinates the activities from a small headquarters organization. அதாவது வந்து ஸோ இங்கே வந்து virtual network approach என்றது வந்து அவங்களோட மெயினான ஆர்கனைசேஷன்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற subcontracts most of its major functions to separate companies and coordinates the activities from a small headquarters of organization. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து வெவ்வேறுபட்ட சின்ன சின்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் உருவாக்கி அங்கிருந்து அவங்க வேலைகளை வந்து பார்க்கறதா வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ வெறுமனே ஒரு நிறுவனத்துல மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து வெவ்வேறுபட்ட இடங்கள்ல உருவாக்குற பிறகு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்து நிறுவனத்தின் வேலைகளை பார்க்குற. ஸோ அதுக்கான ஒரு கண்ட்ராக்ட் தான் வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்ரோச். அடுத்ததாக வந்து டீம் பேஸ்ட் அப்ரோச். டீம் பேஸ்ட் அப்ரோச்ன்றது வந்து பிரேக்ஸ் டவுன் பேரியர்ஸ் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். அதாவது வந்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற வெவ்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில காணப்படுற பிரிவினைகளை உடைக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட அப்ரோச் தான் வந்து டீம் பேஸ்ட் அப்ரோச். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்ரோச், டீம் பேஸ்ட் அப்ரோச்லாம் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணப்படுற அப்ரோச்சஸாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷனல் சார்ட். ஸோ ஆர்கனைசேஷனல் சார்ட் என்ன பார்த்தோம்னா அந்த நிறுவன கட்டமைப்பு வந்து ஒரு வெர்ச்சுவல் வடிவத்தில் ஒரு விஷுவல் ரீப்ரசன்டேஷனாக வந்து காட்டுறதா வந்து ஆர்கனைசேஷனல் சார்ட். ஓகே, அதாவது வந்து எங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு வரைபட ரீதியாக நாங்கள் எடுத்து காட்டுறதா வந்து ஆர்கனைசேஷனல் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இன் ஜென்ரல் ஆர்கனைசேஷனல் சார்ட்ஸ் கேன் டேக் ஃபார்ம் சச் as vertical, horizontal, circular, etc. ஸோ ஆர்கனைசேஷனல் சார்ட்ன்றது வந்து நிலைக்குத்தாக இருக்கலாம், கிடையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சர்க்குலர் வட்ட ரீதியான அமைப்புலையும் வந்து இருக்கலாம்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கல்
ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சராகவும், இது வந்து ஹொரிசாண்டல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், இது வந்து சர்க்குலர் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு. ஸோ அவ்வளோதான் பிள்ளைங்க பாடத்தில் இருக்க விஷயம். இது பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லை. இது சிம்பிளான பாடம். இருக்கிற முக்கியமான விஷயம் என்ற திருப்ப சம்மரைஸ் பண்ணி சொல்றேன்னு பாருங்க. ஸோ முதலாவது வந்து ஆர்கனைசிங்னா என்ன? நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நீங்க எல்லா டெஃபினிஷனையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. முதலாவது டெஃபினிஷனை வந்து நீங்க உங்களுக்கு விளங்கின மாதிரி எழுதி கொள்ளலாம். நிறுவனத்தில் காணப்படுற வேலையும் அந்த நிறுவனத்தை அந்த வேலைகளை செய்யறதுக்கு தேவையான வளங்களையும் ஒரு நிறுவனம் எப்படி பிரிச்சு கொடுக்குது என்றதான் வந்து ஆர்கனைசிங். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் பார்த்தோன்னா இந்த ஏர்லி ஸ்டெப்ஸையும் இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஏர்லி ஸ்டெப்ஸையும் ஆர்டர் மாறாமல் எழுத வேண்டி வரும். ஆர்டர் மாற்றினீங்கன்னா மார்க்ஸ் இல்லை. அடுத்து வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங், அந்த ஏர்லி ஸ்டெப்ஸ்ல இருக்கிற முக்கியமான 5 முக்கியமான எலிமெண்ட்ஸ் தான் இந்த 5. அதுக்கு பிறகு அந்த 5 எலிமெண்ட்ஸையும் தனித்தனியாக பார்த்துனாங்க. ஜாப் ஸ்பெஷலைசேஷன், டிபார்ட்மெண்டலைசேஷன், ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் அத்தாரிட்டி, அடுத்ததாக வந்து கோஆர்டினேஷன், ஒருமுகப்படுத்துற, ஒன்றிணைக்கிற. அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனல் டிசைன் பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எடுத்து காட்டுற ஆர்கனைசேஷனல் சார்ட் பார்த்தோன்னா. ஸோ அவ்வளோதான் இருக்கிற விஷயம். நான் விளங்கப்படுத்தினதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமுன்னா உங்களோட சீனியர்ஸ் அக்கா மரட்ட அண்ணா மரட்ட கேளுங்க. தேங்க்யூ.